வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்டு டே, நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நம்ம இன்றைக்கி 3ஆவது நாள் ரீச் ஆகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, எனக்கு வந்து நைட்டு தூக்கம் நிம்மதியாக வருது. அது தவிர்த்து என்னால் ஈஸியாக மார்னிங்கில் ஏஞ்சிருக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்தமாரி என்னால் இருந்தனா என்று தெரில. ஓகேங்களா. நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் ஃபீல் பண்ணுறதுனால என்னோடய ஒர்க்கில் வந்து என்னால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியுது. அது போக எனக்கு வந்து பாடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற நாட்களில் வந்து இன்னும் ஒர்க் அவுட்ஸை கூட்டணும், அதிகரிக்கணும். ஸோ இந்த அதிகரிக்கிற மூலயமா நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயத்த வந்து கண்டினியூஸாக பண்ணணுன்றத டெய்லி ஒர்க் அவுட்ஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் அண்டு வார்ம் டவுன். வார்ம் அப் வந்து எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகமான இடத்துல ஃபாஸ்ட்டாக வந்து கூட்டணுன்றதுக்காண்டி, அதிகரிக்கணுன்றதுக்காண்டி நம்ம வந்து வார்ம் அப் பண்ணுறோம். வார்ம் டவுன் என்னென்னா, நம்ம மசில்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் லூசன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் லூசன் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி உங்களுக்கு ஈஸியாக மசில்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ இதுக்காண்டி தான் வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணுறோம். இதை தவிர்த்து நம்ம டெய்லி ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணுறப்ப மெயினாக வந்து ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ நான் இதை தவிர்த்து நான் என்னென்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நிறுத்திட்டேன். டீ காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டேன். நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி, அது வந்து நீங்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறனால ஈஸியாக வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணலாம். அப்புறம் வெந்தயம், இது 2ம் மார்னிங்கில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியான வெயிட் லாஸ் ஜர்னிக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து புரோட்டீன் உடைய சத்துக்களை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். வரப்போகிற நாட்களில் நான் அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நம்ம டே பை டே நம்ம வந்து ஒரு நாள் நம்ம செய்ய வேணாம்னு தோணும். ஆனால் அன்றைக்கெலாம் நம்ம நிறுத்தவே கூடாது. நம்ம ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்ம நம்பணும். ஓகேங்களா. தேங்க்யூ.